சிவகங்கை மாவட்டம் துவார் கிராமத்தில் மழை விவசாயம் செழிக்க வேண்டி 3 ஆண்டுகளுக்கு பிறகு மீன்பிடி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் கலைவாணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கலைவாணன், விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. பொதுமக்கள் எந்த அளவிற்கு ஆர்வம் காட்டி வருகிறார்கள்? இது குறித்தான முழு விவரம் என்ன? வணக்கம் பிரபாவதி. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே துவார் கிராமத்தில் உள்ள வள்ளிக்கண்மாயில் மழை வேண்டியும் விவசாயம் தலைக்க வேண்டியும் மீன்பிடி திருவிழாவானது இன்று மிகவும் பிரம்மாண்டமாக விமர்சையாக நடைபெற்றது. பொதுவாக திருப்பத்தூர் பகுதிகளை பொறுத்தமட்டிலும் பாசன கண்மாயில் நெல் அறுவடைக்கு பின்னர் கோடை காலத்துல நீர் வட்டும் சூழல்ல இந்த மீன்பிடி திருவிழா நடத்துவது வழக்கம். அதே போலதான் இன்னைக்கும் துவார் கிராமத்தில் உள்ள இந்த பாசன கண்மாயில எஞ்சியுள்ள தண்ணீரில மீன்பிடி திருவிழா நடைபெற்றது. சோ இந்த திருவிழா நடைபெறும் என கிராமத்தார்களை முன்னாடியே அறிவிப்பு செய்ததை அடுத்து துவார், பூலாங்குறிச்சி, நெற்குப்பை, செவ்வூர் உள்ளிட்ட சுற்று வட்டாரங்களைச் சேர்ந்த பல்வேறு கிராமங்களில் இருந்தும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் அதிகாலை சூரிய உதயத்திற்கு முன்னதாகவே குளக்கரையில் குவிந்தனர். குளக்கரையில் உள்ள வள்ளிலிங்க சுவாமியை ஊர் பெரியவர்கள் வழிபட்ட பின்பு மீன்பிடி திருவிழாவை வெள்ளை கொடி அசைத்து வெள்ளை விடுதல் எனப்படும் அதை வைத்து துவக்கி வைத்தனர். அப்போது குளக்கரையில் கையில் மீன்பிடி உபகரணங்களோடு காத்திருந்த பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் போருக்கு செல்லும் வீரர்களைப் போல மின்னல் வேகத்தில் துள்ளி குதித்து ஓடி பாரம்பரிய முறையில் ஊத்தா, வலை, பரி, கச்சா, தூரி போன்ற மீன்களை பிடித்தனர். இதுல பாத்தீங்கன்னா நாட்டு வகை மீன்களான சிசி, போட்லா, கட்லா, விரால், சிலேபி, ஐரை, கெண்டை, கிளித்தி உள்ளிட்ட பல வகையான மீன்கள் சாக்கு பை, கூட, பாத்திரங்களை அள்ளி மக்கள் சென்றாங்க. வருடந்தோறும் கோடை காலத்துல நீர் வற்றும் சூழல்ல இந்த மீன்பிடித்தல் நடத்துவது வழக்கம். ஆனால் 3 ஆண்டுகளாக இக்கண்மாயில் போதிய நீர் தேங்கி இருந்ததால மீன் பிடிக்காமல் நீர் வற்றிய பிறகு 3 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று இந்த திருவிழா கோலாகலமாக கொண்டாடினார்கள். ஜாதி மதம் பாராமல் அனைவரும் ஒன்று கூடி ஒற்றுமையோடு நடத்திய இந்த மீன்பிடி திருவிழாவில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்தும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு மீன்பிடித்து மகிழ்ச்சியோடு சென்றனர். பிரபாவதி. தகவல்களுக்கு நன்றி கலைவாணன்.